வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம ஒரு தவளை அடை பார்க்க போறோம். இந்த தவளை அடை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இது எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஏடை அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, நான் 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கலரிசி 2 டம்ளர் போடுறேன். 1 டம்ளர் வந்து பருப்பு, கடலைப்பருப்பு 1 டம்ளர். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேங்காய் 1 முடி போடணும், அப்பதான் நல்லா பூ மாதிரி வரும். உப்பு தேவையான அளவு, எண்ணெய நமக்கு தேவையான அளவு ஊத்துக்கலாம். 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் கடுகு, மிளகு 1 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் 4, ஜீரகம் 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் 1 துண்டு இஞ்சி, கருவேப்பிலை தேவையான அளவு. இப்ப பாருங்க, அரிசியும் அந்த கடலைப்பருப்பையும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நைஸா ரவை மாதிரி அரைச்சுக்கணும். எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாம், ஒன்னாவே ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். அந்த காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 1 துண்டு இஞ்சி போட்டிருக்கோம். மீதியை இப்ப நம்ம தாளிக்க போறோம். தேவையான அளவு கடாயில எண்ணெய் ஊத்திக்கணும். இப்ப பாருங்க, நீங்க நான்ஸ்டிக் கடாயில எல்லாம் இதை செய்ய முடியாது. இந்த மாதிரி இரும்பு கடாயில தான் நீங்க செய்யணும். ஏன்னா இது ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதுனால நான்ஸ்டிக் கோட்டிங் எல்லாம் போயிடும். இத பாருங்க, தேவையான அளவு இப்ப நம்ம காஞ்ச மிளகாய் 3 போடுறோம். அப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல மிளகு, ஒரு சின்ன ஸ்பூன்லயே அதே மாதிரி மிளகு. நம்ம வந்து பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் தூக்கலா போடுறோம். கொஞ்சம் தூக்கலா போட்டா அந்த உப்புமாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தவளை அடைக்கே உங்களுக்கு வந்து கருவேப்பிலையும் பெருங்காயமும் கொஞ்சம் தூக்கலா போடுங்க, நல்லா இருக்கும். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் இது அதிகமா தேவைப்படும். இவ்வளவுதான் எண்ணெய் நினைக்காதீங்க, அப்புறமா தேவைப்படும் எண்ணெய். இந்த தவளை அடை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஏடை தான் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இப்ப நல்லா செவந்துச்சு. இப்போ நம்ம தண்ணியா இந்த மாதிரி இந்த மாவை கரைச்சுக்க போறோம். நம்ம அரைச்ச மாவை தண்ணியா கரைச்சிக்க போறோம். ஏன்னா இப்பயே நம்ம கெட்டியாக்கும் போதே கொஞ்சம் வெந்துடணும். அரிசி இருக்கக்கூடாது, நல்லா வெந்துடணும். இந்த பாருங்க, தண்ணியா இந்த மாதிரி கரைச்சு ஊத்திட்டு நல்லா கலரிட்டே இருங்க. இந்த தண்ணியானது வந்து கெட்டியாகிற வரையும் நம்ம கரைச்சிட்டே இருக்க போறோம். தேங்காய் 1 முடி திருவி போட்டோம். இப்போ அந்த தேங்காவும் அந்த கடலைப்பருப்பு தான் இந்த உப்புமா, இந்த தவளை அடைக்கே நல்ல பூ மாதிரி கொடுக்கும். உங்களுக்கு பச்சரிசி தான் தேவைப்படுதுன்னா கூட 2 டம்ளர் பச்சரிசியே போட்டுக்கலாம். புழுங்கலரிசி தேவைப்படுறவங்க 2 அரிசி புழுங்கலரிசியே கூட 2 டம்ளர் போட்டுக்கலாம். இதுல பாதி அதுல பாதி போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப நான் நல்லா அடி பிடிக்காம கலரிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி கலரத்துக்கு தான் நமக்கு வெயிட்டான கடாய் வைக்கணும்னு சொல்றோம். நான்ஸ்டிக் நமக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அந்த கோட்டிங்லாம் போயிடும். அதனால நான்ஸ்டிக் வைக்காதீங்க, இந்த மாதிரி இரும்பு கடாயா வைங்க. இந்த பாருங்க, இப்ப எப்படி நம்ம நல்லா டைட்டா கிட்டோம் பாருங்க. தண்ணி எல்லாம் நல்லா இதுவாகி நல்லா டைட்டா ஆயிடுச்சு. இப்ப இதை நல்லா இந்த கடாயில சமப்படுத்திக்க போறோம். இப்ப நம்ம கெட்டியாக்கும் போது இப்ப நல்லா வெந்துடுச்சு. இப்ப நமக்கு அழகா ஏடு வரப்போகுது, அதுக்காக சமப்படுத்திக்க போறோம். இந்த ஏடு பாருங்களேன், நம்ம மசால் வடையெல்லாம் எப்படி சாப்பிடுறோமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் அந்த ஏடு. எல்லாரும் இந்த ஏடை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இப்ப நம்ம சுத்தி எண்ணெய் எதுக்கு ஊத்துறோம்னா நமக்கு திருப்பத்துக்கு வசதியா இருக்கணும்ன்றதுக்காக சுத்தி கடாய் சுத்தி எண்ணெய் ஊத்துறோம். உள்ள வேகணும், அதனால நம்ம கொஞ்சம் கரண்டில அப்படி குத்திட்டு எண்ணெய் ஊத்த போறோம். இந்த மாதிரி எண்ணெய் ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும். இந்த தவளை அடை ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்களேன், இது 2 in 1 மாதிரி. இது நீங்க நைட்டு செஞ்சு நைட்டு டிஃபனுக்கும் வச்சிடலாம், காலையில மார்னிங் டின்னருக்கும் இதை நீங்க அழகா வச்சுக்கலாம். காலையில ஒரு டேஸ்டா இருக்கும், நைட்ல ஒரு டேஸ்டா இருக்கும்.
காலையிலயும் எடுத்துக்கலாம். இது ஆறிட்டும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சூடாவும் சாப்பிடலாம். இப்ப நைட்டுக்கு நம்ம சூடா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்குது நம்ம ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில அதை எடுத்து சாப்பிடுங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். 6 நாளா நல்லா இருக்கும், சூடா இருக்கும் போது நல்லா இருக்கும். இது பாருங்க, இதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி, அதனாலதான் நம்ம சுத்தி எண்ணெய் ஊத்தணும். இல்ல பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. அதுக்குதான் நான்ஸ்டிக் வைக்காதீங்க, இரும்பு கடாய் வைங்கன்னு சொல்றேன் நான். இந்த மாதிரி வெயிட்டான கடாயை வச்சுட்டா உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி சுரண்டும் போது உங்களுக்கு அழகா வந்துடும். இப்ப பாருங்க, இதை திருப்பணும் பாருங்க, இந்த மாதிரி திருப்பி போடணும் பாருங்க. மசால் வடை மாதிரி ஏடு எவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க. இதை நம்ம சாப்பிடும் போது அப்படியே மசால் வடை டேஸ்டே வரும். நம்ம கடலைப்பருப்பு போட்டுருக்கோம், அரிசியும் போட்டிருக்கோம். திருப்பி இதே மாதிரி சமப்படுத்துங்க, வேகலை இப்போ. அதனால நம்ம இன்னொரு தடவை ஏடு எடுக்க போறோம். இந்த உப்புமா வேகிற வரையும் நம்ம 3 தடவை இந்த ஏடு எடுக்க போறோம். நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அப்ப உங்களுக்கு நல்லா கோல்டன் கலர்ல வரும் அந்த ஏடு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து கடாயே நல்லா இந்த மாதிரி சுரண்டிட்டு நம்ம தூக்கி அப்படி போட்டோம்னா உங்களுக்கு ஏடு, அடியில இருக்கிற ஏடு மேல வந்துரும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தூக்கி போட்டா அடியில இருக்கிற ஏடு மேல வந்துரும். போடும்போது பார்த்து போடுங்க, இல்லையா அப்படியே கரண்ட்ல அப்படியே எடுத்துட்டு அப்படி திருப்பிங்க. எப்படி இருக்கு பாருங்க, இந்த ஏடு மசாலோட மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம 2 தடவை போட்டுட்டோம், அப்புறம் இன்னொரு தடவை போட்டோம்னா நமக்கு அதுக்குள்ள உப்புமா நல்லா வெந்துரும் இருக்கிறது. மறுபடியும் 3வது தடவை இப்ப நம்ம போட போறோம். இந்த பாருங்க, ஏடு ரெடி ஆயிடுச்சு. கத்தில இந்த மாதிரி குத்தி பாக்கணும் நம்ம. இந்த பாருங்க ஒட்டல. இப்ப நமக்கு நல்லா வெந்துச்சு. உப்புமா வேணுன்றவங்க உப்புமா சாப்பிடலாம், ஏடு வேணுன்றவங்க ஏடு சாப்பிடலாம். ஏடும் டேஸ்டா இருக்கும், உப்புமாவும் டேஸ்டா இருக்கும். தேங்க்யூ.